ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னத்தான் சௌக்கியங்க, மார்க்கெட் பார்த்தா பயமாக இருக்குது. என்ன இப்படி சரிவு கிடு 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 கிடுக்குன்னு இறங்கி போகுது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,04,000 கீழே வந்துடுச்சு. அதுக்கு பிட்காயினுக்கு $98,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. அது பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா இன்னும் திங்ஸ் வில் கெட் வேர்ஸ் தேன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அதுக்கப்புறம் மேஜராக இம்பேக்ட் ஆகிறது ஆல்ட் காயின்ஸ். பிட்காயின் 1,04,000 1,03,000 கிட்ட நின்று இருக்கு, பரவாயில்ல. பட் ஆல்ட் காயின்ஸ் இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ட் காயின்ஸு சரிவு கிடுகிடுன்னு இறங்கி போகுது. என்னத்தை பண்ணுறது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதனால் தான் மேஜர் நமக்கு இவ்வளோ கிராஷ் ஆகிறதுக்கு, மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இவ்வளோ கிராஷ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ரேட் கட் பற்றி, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதை பற்றி, குறைக்கிறத பற்றி அவர் கொடுத்த ஸ்பீச்சில் முந்தா நாள் ஒரு 3 நாள் முன்னால் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் அவர், ஜெர்மி போவல். அவர் அந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னா, இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் குறைக்கிறோம், ஆனால் டிசம்பரில் கட் பண்ண மாட்டோம், டிசம்பரில் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க மாட்டோம், அடுத்த வருஷம் 2026 ஒரு 3 ரேட் கட்ட சொல்லியிருக்காரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில். அது கூட சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டேரிஃப்ஸ் ப்ராப்ளமால் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 35 நாள் ஆச்சு. எங்களுக்கு ஒரு டாட்டாவும் வர மாட்டேங்குது, எந்த ரிப்போர்ட்ஸும், எக்கனாமிக் டாட்டாஸ் எதுவுமே வரல. அதனால் எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஸோ தற்சமயத்துக்கு இப்போதைக்கு நாங்கள் ரேட் கட் பண்ணுறத பற்றி ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக டிசம்பரில் ரேட் கட்டுன்றது இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2026 என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்து அப்படின்றாரு. இப்போ நமக்கு ஃபர்தராக மார்க்கெட்டு இன்னும் கிராஷ் ஆகுன்றது கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன். டெஃபினட்டாக வந்து இன்னும் டவுன் சைட் ஸ்லைட் ஆகிடும், ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் இன்னும் கீழே வரும், பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்கே அமெரிக்காவில் இந்த டேரிஃப்ஸால் இன்ஃப்ளேஷன் வரதால தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது ரேட் கட் பண்ணுறது நிறுத்தணும், இல்லைன்னா இன்ஃப்ளேஷனால் இன்னும் டெஃபிசிட்டுக்கு ஜாஸ்தி ஆகிடும், இந்த டேரிஃப்ஸால், மேஜராக டேரிஃப்ஸால் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்க்கணும் இது என்ன ஆகும்னு. ஒரு ரிலீஃப் தெரியறது என்னன்னா, மேபி பாசிபிள், ரிமோட் பாசிபிள் ஒன்று இருக்கிறது நமக்கு என்னன்னா, கம்மிங் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அமெரிக்காவில் ஜாப்ஸ் டாட்டா வரும். அது கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனாலும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி அந்த ஜாப்ஸ் டாட்டாவை எடுத்து கொடுக்குறாங்க இந்த ஃபெட்டுக்கு. அந்த ஜாப்ஸ் டாட்டா நல்லா இருந்தால் அப்போ ஏதாவது முடிவு மாற்றிக்கிறாரா என்னன்றது தெரியல. இப்போ கொஞ்சம் ஹோப்பு, ஐசியூவில் வென்டிலேட்டர் மேலே இருக்கிற மாதிரி தான் இப்போ தற்சமயம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. ஒரு வென்டிலேட்டரில் இருந்தால் பேஷண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர செய்தி என்னான்னு பார்த்து தான் ஃபர்தராக அவங்க என்ன ரேட் கட் பண்ணணும். ஏன்னா அது லேபர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் டாட்டாஸ் எல்லாம் வரணும். லேபர் எப்படி இருக்குது, ஜாப்ஸ் டாட்டா எப்படி இருக்குன்றது மெயின் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டண்ட்டு.
அக்டோபர் மாதத்துது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும். அது கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனாலும் இப்போ டிலேவாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்ட வாங்குறாங்க. அதை பார்க்கணும். அது கொஞ்சம் நல்லா வந்தால் ஏதாவது முடிவு மாற்றிக்கிறாரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நடுவில் இன்னைக்கு அமெரிக்காவில் சில ஸ்டேட்ஸில் மிட் டேர்ம் போலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். 2028 ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. 2024 ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு முதல் எலெக்ஷன் ஒன்று போலிங் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லா ஸ்டேட்லையும் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ நியூயார்க் ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, வர்ஜீனியா இந்த 3 ஸ்டேட்ஸிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு போலிங் நடக்க போகுது. அது போலிங் எப்படி இருக்கும், அவர் ரூலிங் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இல்லை டெமோக்ராட் பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக இருக்குமா எப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த பேஸ் பண்ணி தான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கவுண்ட் மாறும். அவங்க கணக்குக்கு அங்கே மெயின் கணக்கு வர்றது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இவர் ஃப்யூச்சரில் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகளை எப்படி அவங்க ஏதாவது தடுப்பாங்களா. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஷட் டவுனுக்கு தகராறு நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ண வேண்டி வருமா என்னன்றதை பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கு நிலவரம். இது மெயின் ரீசன் ஃபெட் ரேட் கட்ஸு அனௌன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது தான் மெயின் ரீசன். நமக்கு இவ்வளோ கிராஷ் பிளட் பாத்து தான், டோட்டலி லிட்டரலி பிளட் பாத்து. மெயினாக பார்த்தீங்கன்னா எத்தீரியம் 3,20,000 கீழே வந்துடுச்சு. எக்ஸ்ஆர்பி 205 ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு. இவ்வளோ டவுன் ஆகி போச்சு. ஆடா ஒன்று பார்த்தீங்கன்னா 48 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இன்னும் கீழே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டாஜ் காயின் 14 ரூபாய்க்கு வந்திருக்கு. 14 ரூபாய் 15 ரூபாய் கிட்ட இருக்கு. அவ்வளோ சரிவு வந்திருக்குன்னா பாருங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி அவங்க எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப் கூட பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3-4 நாளில் கிட்டத்தட்ட $40 ட்ரில்லியன் குறைஞ்சி போயிருக்கு. செல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட செல் ஆஃப் பிட்காயின், எத்தீரியம், ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கிடுகிடுன்னு விற்கிறதால கிட்டத்தட்ட $35-40 ட்ரில்லியன் லாஸ் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு டவுன் ஆகி போச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நடக்குது. இதுதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இந்த டைமில் கொஞ்சம் தைரியமாக ஷார்ட் எடுத்து பண்ணலாம். பார்த்துக்கங்க. பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சு ஒன்றும் ரிவர்ஸ் ஆகிடாது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அந்த ஜாப்ஸ் டேட்டா பெட்டராக வந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு ஏதாவது ரிலீஃப் அதுவும் ஃபெட் டிசிஷன் எடுக்கணும். டிசம்பரில் நாங்கள் ரேட் கட் பண்ணாமல் இருக்க மாட்டோம், பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாதான் திருப்பி மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உடனடியாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக அவர் கிளியராக சொல்லிட்டாரு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு அமெரிக்காவில், நாங்கள் உடனடியாக டிசம்பரில் ரேட் கட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மார்ச்சில் கூட பண்ணுறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மேலே என்ன பண்ணணும் என்னன்றது இன்னும் டவுன்ஃபால் எவ்வளோ வரைக்கும் வரும்னு தெரியல. பார்த்துக்கங்க. பத்திரமா பார்த்து ஹோல்டிங்ஸ் பார்த்து ஹோல்ட் பண்ணுங்க. பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.